சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை போயஸ் தோட்டத்தில் 3வது நாளாக இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா, வணக்கம். அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் 3வது நாளாக போயஸ் தோட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில இன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று நேர்காணல் நடைபெறுகிறது? எத்தனை பேர் இந்த நேர்காணலில் பங்கேற்கவிருக்கிறார்கள்? ராஜா, வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுகவின் சார்பாக போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் இன்று 3வது நாளாக நேர்காணலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்துகிறார். கடந்த 6ஆம் தேதி முதல் கட்டமாக 5 பேருக்கு நேர்காணல் நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக நேற்று தென் மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள் மற்றும் சென்னைக்கு அருகே உள்ள 3 மாவட்டங்கள் என 7 மாவட்டங்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். அதில் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மற்றும் அந்த மாவட்டங்களை சேர்ந்தவருக்கு நேற்று நேர்காணல் நடத்தப்பட்டது. ஆனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நேற்று நேர்காணல் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் அவர்களுக்கான நேர்காணல் இன்று மதியம் 2 மணி அளவில் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அந்த நேர்காணலை நடத்துகிறார். இதில் அதாவது கடலூர், வேலூர் மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களும் அதோடு மட்டுமல்லாமல் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 32 தொகுதிகளில் இருந்து அங்கிருந்த விருப்பமனு தாக்கல் செய்தவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 100க்கும் மேற்பட்டோரிடம், அதாவது ஒரு தொகுதிக்கு 16 பேர் என அழைக்கப்பட்ட, ஒரு மாவட்டத்திற்கு 16 பேர் என்று அழைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஒரு தொகுதிக்கு 2லிருந்து 3 பேர் வரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரடியாக சந்திக்கிறார். நேற்று நடத்தப்பட்ட நேர்காணலில் ஒவ்வொரு விருப்பமனு தாக்கல் செய்தவர்களும் 5லிருந்து 10 நிமிடங்கள் நேரடியாக அவர் நேர்காணல் நடத்தியுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த தொகுதியில் தற்போதைய நிலை குறித்தும் வெற்றி வாய்ப்பு குறித்தும் அங்குள்ள கட்சியினுடைய நிலை குறித்தும் முழுவதுமாக கேட்டறிந்துள்ளார். இன்று மதியம் 2 மணி அளவில் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3வது கட்ட நேர்காணலை தொடங்குகிறார்.